ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 10/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா ரெப்பல்ஸ் பாகிஸ்தான் ஸ்ட்ரைக்ஸ் ஃபார் செகண்ட் டே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம நேற்று பார்த்ததோட கண்டினியூவேஷன் தான். ஆனால் இன்றைக்கி இந்த நியூஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டர்க்கி பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வாரில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மெயினான கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனா அண்ட் தென் டர்க்கி. ஸோ நமக்கும் சைனாக்கும் வந்து நம்ம வந்து டைரக்ட் வார்ஸ் எல்லாம் நிறைய டைரெக்டாக சண்டை போட்டிருக்கோம். அதை தாண்டி நிறைய நம்ம பார்டர் இஷ்யூஸ் நிறையவே வந்து நமக்கு தெரியும். சைனாவும் இந்தியாவும் அப்படின்றது ஒரு எனிமி கண்ட்ரிஸ் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நமக்கும் டர்க்கிக்கும் என்ன பிரச்சனை, ஏன் வந்து அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு நமக்கு அன்ஃபேவராக வந்து அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரீகேப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு போகணும். ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி டர்க்கி ஃபர்ஸ்ட் திங் ஏன் டர்க்கி வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன், கொஞ்சம் அவங்க நிறைய ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் திங். அந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த காஷ்மீர் கான்ஃப்ளிக்டில் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்து ஸோ காஷ்மீரை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று. அண்ட் தென் டர்க்கி வந்து நம்ம ரிமூவல் ஆஃப் 370 நம்மளுடைய ஆர்டிக்கலில் நம்ம 370 அந்த ஆர்டிக்கல் 370 நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கண்டம் பண்ணவங்க வந்து நம்ம டர்க்கியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டம் பண்ணாங்க. நம்ம அது தாண்டி செப்டம்பர் 2019 அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கல் 370 அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அதை எதிர்த்தாங்க. ஸோ அது ஒன்று. அந்த இதெல்லாம் தாண்டி நம்ம டர்க்கியும் சிரியாவும் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் வந்து வார் போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து டர்க்கிக்கு அகெயின்ஸ்டாக இல்லை இந்த வார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம டர்க்கிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து இருந்தோம். ஸோ இந்தியா அப்போஸ் அந்த டைமில் டர்க்கி சிரியா வார் அப்போ நம்ம இந்தியா வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணிச்சு. ஸோ இதனால் நிறைய நமக்கு இங்கே அவங்களுக்கு இங்கே அந்த மாதிரி. அண்ட் தென் ஈவன் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்ஜி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி வந்து ஒரு அப்போசிஷன் மாதிரி நின்னாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து இல்லை வர வேண்டாம் இந்தியா அப்படின்ற மாதிரி சொன்னது. டர்க்கியுமே ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில கொஞ்சம் ஹிஸ்ட்ரியோடைய அந்த விளைவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டர்க்கி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இங்கே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் அதனால தான் பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 ட்ரோன்ஸ் நேற்று வந்து அந்த அட்டாக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 ட்ரோன்ஸ் வந்து டர்க்கிஸ் தான் வந்து மெயினாக ட்ரோன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் டர்க்கி அண்ட் சைனா ப்ராடக்ட்ஸ் இவங்க இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மிலிட்ரி பீப்புள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இங்கே எல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இதை தாண்டி சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து எடிட்டோரியல் பேஜ்க்கு போயிடலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டைம் டு ப்ரொடெக்ட் இந்தியாஸ் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் த ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது ரீசெண்டாக வந்து இப்போது ரொம்ப அதிகமாக சம்மர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்லியில் ரிப்போர்ட் பண்ணதை பற்றி நம்ம இப்போ சம்மர் ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ அந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41 டிகிரி செல்சியஸ் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா என் டெல்லியில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றினா ஒரு அதுலேருந்து ஆரம்பித்து ஸோ இந்த ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஆர்பிஐயுமே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மர்னால நிறைய பேருடைய வேலைகள் வந்து கொஞ்சம் தடுப்படுது அப்படின்றதுனால 4.5% நம்மளோட ஜிடிபியில் லாஸ் ஆகுதான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த சம்மர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக அதாவது போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அங்கே உட்காந்து வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வராங்க அப்படின்றது கொஞ்சம் ஓகே. ஆனால் இந்த ஒருவேளை இன்ஃபார்மல் இல்லை அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்ஸ், அதாவது இந்த வீடு கட்டுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, அண்ட் தென் நிறைய இந்த டெலிவரி பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரேப்பிடோ, அண்ட் தென் ஸ்விக்கி, இந்த மாதிரி நிறைய அவுட் சைட் வெளியிலேயே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். கன்ஃபார்ம் இந்த சம்மர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் நம்ம இந்த ஜிடிபி அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு நம்ம
ஜிடிபி எல்லாம் கம்மியாகுது. ஸோ அண்ட் தென் நம்மளுடைய இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி கம்மியாகுது. அண்ட் தென் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தடுக்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு சேஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் நம்ம அலோகேட் பண்ணணும். வித் நல்லா ஒரு ரெஸ்ட் டைமோடு வந்து இவங்களுக்கு சேஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அங்கங்கே தண்ணி கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஆனால் ஒரு எமர்ஜென்சினா ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இவங்களுக்காக செட்டப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்களும் வந்து ஒரு மனுஷங்க தான். ஸோ இவங்களுக்கும் ரைட் டு ரெஸ்ட், ரைட் டு ஷேட் இதெல்லாம் நம்ம இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக நிறையவே வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இன்னோவேட்டிவ் ஃபினான்சிங் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிவ் சொல்யூஷன்ஸ். இந்த ஹீட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக நிறைய இல்னஸ்லாம் வந்து நிறைய வருது. ஸோ இதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டோடைய ஒரு பேக்கப் தான், ஒரு ஹீட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். நிறைய ஓவராக ஹீட் ஆகுது அப்படி இல்லையா. ஸோ இதனால் ஹீட் ரெசிலியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நேச்சுரல் ஷேட், இந்த அர்பன் ஷேடு இந்த கட்டி வைப்பாங்க இல்லையா. ஸோ ஷேட்லாம் போட்டு ஷெல்டர்லாம் போட்டு வைப்பாங்க. ஸோ அண்ட் தென் இல்லை ட்ரீஸ் பிளான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கிளோடைய நோக்கமாக இருக்குது. அந்த ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஒரு ஜென்ரலாக தான் இருக்குது இந்த ஆர்டிக்கல். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டிங் சஸ்டைனபிள் நியூட்ரிஷனல் சென்சிட்டிவ் ஃபுட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு நம்மளுடைய நியூட்ரிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஃபுட் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 127 கண்ட்ரியில் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2024 எடுத்த ஒரு சென்சஸ் படி 127 கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா வந்து 105 கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே வந்து இன்னும் நிறையவே ஸ்டெப்பாக இருக்கணும். நம்ம நிறைய ஹங்கர்னஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் நிறையவே ஹங்கர்னஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஏன் இந்த இப்போ ரீசெண்டாக டக்குன்ட்டு இது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சடனாக கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நடக்க ஸோ நம்ம இந்த ஃபுட்டு பற்றியுமே நம்ம வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிளைமேட் சேஞ்சால் கன்ஃபார்ம் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் சப்ளை வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அந்த நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே சப்ளை கம்மி ஆகும்போது ஸோ ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் அஃபோர்டபிலிட்டி அது வாங்க வர்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். அது வாங்கணும்னு நினச்சாலும் வந்து வாங்காமல் பசியில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அஃபோர்டபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி எல்லாமே கம்மியாயிட்டு ஸோ மால் நியூட்ரிஷன் அதிகமாக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதனால் இதுக்காகவும் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கூட நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா 35.5% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்டடாக இருக்காங்க. ஸோ அண்ட் தென் 32.1% வந்து அண்டர் வெயிட்டாக இருக்காங்க. இதெல்லாம் சில்ட்ரன்ஸ்லேயே கிட்டத்தட்ட 19.3% வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்சிங் வேஸ்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, அதாவது என்ன அவங்க சர்வே எடுத்தது பிரகாரம் 2019 to 2021 எடுத்திருக்காங்க. ஸோ 194 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஹங்கரால் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி நான் இந்த ஃபுட்டுனால வந்து வேஸ்டிங் அப்புறம் லோ வெயிட்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. க்ரோத்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் எல்லாமே கம்மியாகுது. அந்த ஹைட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு அப்புறம் வெயிட்டு அப்புறம் வந்து நியூட்ரிஷ்னல் வேல்யூ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதனால் நம்ம அக்ரிகல்ச்சருக்குமே நம்ம ஏதாச்சும் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லையா அட்லீஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆச்சும் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுட் நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 127ல் 105 இடத்துல தான் இருக்கும். ஸோ இன்னுமே இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சால் வந்து ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னுமே நம்ம வந்து கவலைப்படுற நிலைமையில் இருக்கோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல். தாண்டி இங்கே வந்து இந்தியா அப்ஸ்ட்ரெயின்ஸ் ஃப்ரம் IMF ஓட் டு கிவ் மோர் ஃபண்ட்ஸ் டு பாகிஸ்தான் ஃப்ளாக்ஸ் இட்ஸ் புவர் ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி இந்தியா வந்து
இப்போ பாகிஸ்தானுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக அவங்க ரொம்ப அன்சஸ்டெயினபிளாக இருக்காங்க. ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து நிறைய ஃபெமைனு அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றது பாகிஸ்தானில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்புறம் ரீசெண்டாக ஃப்ளட் எல்லாம் வந்தது. ஸோ இதனால் ரொம்ப விலை உயர்வு இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து இன்செக்யூரிட்டியாக இருக்குது. அந்த நிறைய இந்த பிஓபி க்ரைசிஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகுறதுனால இவங்க போய்ட்டு ஐஎம்எஃப் கிட்ட வந்து நின்று இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஓட்டிங் நடக்கும். ஸோ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து எல்லா கண்ட்ரிஸும் ஓட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐஎம்எஃப் கிட்ட வந்து ஃபண்டுக்காக போயிட்டு பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லைக் ஓட்டிங்க்கு போகணும் அப்படின்ட்டு ஓட்டுக்கு போகலை. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம இப்போ வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடைய எப்போவுமே ஒரு நம்மளோட நோக்கம் என்னென்னா பாகிஸ்தான் சைடில் கவர்மெண்ட்டே வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க நிறைய இந்த டெரரிசம்லாம் வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய நம்மளுடைய அதனால தான் நம்ம ஓட்டிங்க்கே முதல்ல வந்து போகவே இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அவள்தான் இதெல்லாம் வந்து அண்ட் தென் நம்ம ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப் கிட்ட கேட்டிருக்காங்க. லைக் அது மூலிமா தான் நம்ம இந்த 1990ஸ்லாம் வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகேவாகிட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியாவுமே போய் நின்று இருக்கோம். ஐஎம்எஃப் அப்படின்றது ஒரு மானிட்டரி ஃபண்ட் தான், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ அது ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இது இந்த ஒரு சின்ன பிக்சர் ஒன்று ரொம்ப ரொம்ப பெரிய நியூஸ் இல்லை. ஸோ இது பார்த்தாலே எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். இந்த மார்கம் களி அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்கம் களி விச் வாஸ் ஆர்கனைஸ்டு பை இடுக்கி டயோசிசன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கிறிஸ்டியானிட்டி அவங்க ஆடுற ஒரு டான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் எஸ்பெஷலி ஆன் ஈவ் ஆஃப் வீடிங்ஸ் அப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து மேல்ஸ் மட்டும் தான் ஆடுற ஒரு டான்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீமேல்ஸை இன்வால்வ் ஆகிட்டு ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மார்க்கம் களி அப்படின்ற ஒரு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இதை ஜஸ்ட் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நிறையவே வரும். ஸோ அதை பற்றி இந்த கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் தென் ஃபோக் டான்ஸ் இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் நான் வந்து படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதனால் ஜஸ்ட் அதை பற்றி ஒரு ஓவர் கேப் கொடுத்தேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக இது பண்ணுறது தான். ஒன்ஸ் அகெயின் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து ஆக்சுவலி ஒரு பிஎஸ்எஃப், அதாவது பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே இருக்குது பாருங்கள். நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காரு. பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து அங்கங்கே இந்த பார்டர்ஸ்லலாம் இவங்க தான் வந்து இப்போது ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது ஓவராக வந்து பாகிஸ்தானுடைய வார்னஸ் வந்து ஓவராக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து போயிட்டு என்ன நிலவரம், நம்ம எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருக்குமா அப்படின்றத பார்க்குறதுக்காக வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃபோட சீஃப்ஸை வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 இருக்குது. நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடியே நான் நிறைய சொல்லியிருக்கேன், தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 7 சென்ட்ரல் ஆர்ம்டு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது. லைக் அசாம் ரைஃபிள்ஸு, அப்புறம் இண்டோ டிபேட்டியன் பார்டர் போலீஸு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் விச் மீன்ஸ் சிஐஎஸ்எஃப், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்,
அண்ட் தென் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், அப்புறம் சாஸ்திரா சீமாபால் எஸ்எஸ்பி அப்படின்றது. ஸோ இது மாதிரி பிஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ பாகிஸ்தான் அண்ட் தென் பங்களாதேஷ் 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் இருக்காங்க. அண்ட் தென் நேபாள் பூட்டான் சைட்லலாம் வந்து இந்த எஸ்எஸ்பி சாஸ்திரா சீமாபால் அந்த மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு பார்டர்லேயும் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி 7 ஆர்ம்டு குரூப்ஸு போலீஸாக. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அவங்க பிஎஸ்எஃப்யும் சிஏஎஸ்எஃப் அதாவது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் சைடில் தான் இருக்குது. ஸோ சிஏஎஸ்எஃப்மே சரி பிஎஸ்எஃப்மே சரி இந்த பாகிஸ்தான் வாரில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ டக்குன்னு போலீஸா மிலிட்டன்ஸா அப்படின்னா ஒன்று டக்குன்னு வந்து நம்ம என்ன போடுவோம், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இது ரொம்பவே வந்து யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வருது. ஸோ இந்த சென்ட்ரல் சிஏஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து வருது. ஸோ இது ஒரு யூனிக்கான விஷயம். நம்ம எல்லாருமே வந்து டக்குன்ட்டு ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னாவே டக்குன்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் நினைப்போம். பட் ஆனால் இது அப்படி கிடையாது அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் யூஸ் ஃபுட் பேவரேஜ் இதுவுமே சின்ன குட்டியாக இம்பார்ட்டண்டான விஷயம் தான். நம்ம ஹிமாலயா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 84% மேலே சிங்கிள் யூஸ் ஃபுட்டு பீவரேஜ் பேக்கிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு ஸ்டடி, அதாவது ஜீரோ வேஸ்ட் ஹிமாலயா அலையன்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் ரிலீஸ்டு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 84% ஆஃப் த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து பீவரேஜஸ், சிங்கிள் யூஸ் ஃபுட்டு பீவரேஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம அங்கே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் தானே. ஸோ அதனால் வந்து அங்கே போகிறாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு ஸோ அது வந்துடுறதுனால ஸோ 84%க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு தான் அங்கே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஃபுல்லாக ஹிமாலயாஸ் ஃபுல்லாக அவங்க வந்து அந்த பேப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட அந்த லாங்கிடியூட்னல் அண்ட் தென் லாட்டிடியூட்னல் 2 ஸ்ட்ரெச்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக சிக்கிம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம நிறைய வந்து பாலிசிஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நான் ரீசைக்கிளபிள் அந்த 84%ல் நான் ரீசைக்கிளபிளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70% கிட்ட இருக்கான், 70%க்கும் மேலே இருக்கான். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ மற்றபடி நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அவள் தான் இதெல்லாம் அவ்வளோ நம்ம முடிச்சது தான். ஸோ ஃபைனலி வி ரீச் த எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.